கேக்குறதா இப்ப நான் பேசுறது? சரி, சொல்லுங்க. கொஞ்சமா ஒரு 2, 4 லைன் மட்டும் சொல்லுங்க. ஜாஸ்தி வேண்டாம். தொடங்குறேன். கண்டிப்பா. சரி. ஆ மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த ஒரு சின்ன வேண்டுகோள். இங்க என்ன பண்ணலாம், நீங்க கேட்காதபோது அங்க வந்து மைக்க மியூட்ல வச்சுருங்க. இல்லன்னா அது என்ன ஆகும், ஆ எதிரொலி வரும் அடிக்கடி. அதனால சரியா கிளியரா கேட்காது. இப்ப நான் சொன்னேன், என்னுடைய பிரசன்டேஷன் முழுக்க ஆங்கிலத்தில தான் இருக்கும். ஆனா, நான் தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்ல உங்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ, அவ்வளோ தூரம் சொல்றேன். 12ஆம் வகுப்புல கணிதம், கணினி, இயற்பியல், அ வேதியியல் இது மாதிரி பாடங்கள் நீங்க படிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பொறியியல் துறைகளுக்கும், எல்லா அறிவியல் துறைகளுக்கும், கணிதம் சார்ந்த எல்லா துறைகளுக்கும் இவை மிகவும் அடிப்படையான பாடத்திட்டங்களாகும். கஷ்டமா தான் இருக்கும். வேதியியல்ல வந்து நிறைய படிக்கும்போது மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளவு ரியாக்ஷன்ஸ மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளவு ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. மனப்பாடம் செய்யறது வந்து தப்பே கிடையாது. மனப்பாடம் தவிர வேற எதுவும் செய்யாம இருந்தா தான் தப்பு. மனப்பாடம் செய்து அதே சமயத்துல அத புரிந்து கொள்றது வந்து மிக மிக முக்கியமானது. அ நாளைக்கு ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்க வேண்டியவை பல பல விஷயங்கள். அதனால இப்பொழுது படிக்க வேண்டியது நல்ல பொருள் புரிந்து கொண்டு, கருத்தோடு, திறமையோடு படியுங்கள். பொறியியல் துறை உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பு, அறிவியல் துறை உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வந்து மிக மிக பெரிதானது. அதுவும் இன்றைய இணையதளம் உலகத்துல நீங்கள்லாம் வந்து இணையதள உலகத்துல பிறந்தவர்கள். நாங்கள்லாம் இணையதள உலகத்த அத பிறக்க வச்சு அத இன்று நடத்திக் கொண்டிருப்பவர்கள். அதனால எங்களுக்கு படிக்கும்போது இணையதளம் தான் என்னன்னு தெரியாது. இந்த ஸ்கூல்ல நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த சேர்லாம் கூட இவ்வளவு நல்லா இருக்காது நான் படிக்கும்போது. அதுல ஆசிரியர் சொல்லிக் குடுக்கறது ஒரே ஒரு புஸ்தகம், இல்ல ஒரு சின்ன நூலகம், 4, 5 புத்தகங்கள். இது தவிர வேற எதுவும் கிடையாது. வீட்டுக்கு போனா படிக்கிறதுக்கு பையில இருக்கிற புத்தகங்கள் தவிர வேற எதுவும் கிடையாது. இப்ப நீங்க என்னன்னா, கைபேசி, அலைபேசி, ஒலி அது இதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வச்சுன்னு, நாள் முழுக்க உங்களுக்கு பொழுது போறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய கைபேசியோ, இல்ல கணினியோ, இல்ல ஆசிரியர்கள் சொல்லிக் குடுக்கிறதோ, இல்ல
நூலகத்தில் நீங்க படிக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய சொந்த முயற்சியினால வரணும். ஆசிரியர்கள் அதற்கு திறன் கொடுக்க வேண்டுமே தவிர ஆசிரியர்களால எல்லாத்தையும் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது. படிக்க வேண்டியது, படித்து புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் உங்களுடைய முயற்சியினால வர வேண்டியது. இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் அனைவருடைய கையில் தான் இருக்கிறது. ஓகே, நான் ஒரு ப்ரெசன்டேஷன் தொடங்குறேன். அது எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை தமிழில் சொல்றதுக்கு பார்க்குறேன். ஓகே, தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன். ஓகே, சரி, ப்ரெசன்டேஷன் தொடங்குறேன். ஒரு நிமிஷம். இப்போ இது உங்களுக்கு தெரியுதா? இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டடீஸ் அண்ட் கரியர்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? தெரியுது இல்லையா? சரி, உங்களுக்கு இது வந்து ஒரு இணையதளத்தில் படிக்கிறது. இந்திய தொழில்நுட்ப கழகங்களையும் தேசிய தொழில்நுட்ப கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்தியாவில் இருக்கின்றன உங்களுக்கு படிக்கிறதுக்கு, உயர்கல்விக்கு. இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிந்த அளவு 1 மணி நேரத்துக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ முக்கியமான ஐட்டங்களை பற்றி சொல்றேன். நான் பேராசிரியர், அதாவது ஓய்வு பெற்ற இணை பேராசிரியர்னு பேரு எனக்கு. இங்க வேதியியல் துறையில இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னையில நான் வேலை பார்த்து கொண்டு வருகிறேன். ஓகே, இப்போ பொதுவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 23 இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் நம்முடைய கல்வி அமைச்சகம் மூலமாக, அதாவது மத்திய கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக 23 இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் இருக்கின்றன. நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது 5 தொழில்நுட்ப கழகங்களும் 6வது ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது 23 இருக்கிறது. அது போக 31 மத்திய தொழில்நுட்ப கழகங்கள், நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இவையும் கல்வி அமைச்சகத்தை சார்ந்தவை. அதாவது கல்வி அமைச்சகம் முழுக்க அனைத்து கண்ட்ரோலும் கல்வி அமைச்சகத்தின் மூலமாக வருகிறது. நேரடி கண்ட்ரோல்னு சொல்லலாம். அது போக இந்த கடந்த ஒரு 10-15 வருடங்கள்ல 7 இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அறிவியல் பாடங்களும் ஆராய்ச்சிகளும் சொல்லி ஐசர் அப்படின்னு ஒரு 7 இந்திய கழகங்கள் இவையும் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது கடந்த ஒரு 25 வருடங்களாக மிக முக்கியமான ஆராய்ச்சி, மிக முக்கியமான பாடமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 25 கழகங்கள் இருக்கின்றன. அதுபோக 56 மத்திய பல்கலைக்கழகங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பேரு. இவை அனைத்தும் மத்திய கல்வி அமைச்சரகத்தை சார்ந்தவை. இந்தியாவில் படிக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா 460 அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தனியார் துறை பல்கலைக்கழகங்கள். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அறிவியல், பொறியியல், இயந்திரத்துறை, கணினி, மின்னியல், எந்த விதமான ஆராய்ச்சியோ இல்லை பாடமோ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்களும் தொழில்நுட்ப கழகங்களும் இருக்கின்றன. எனவே வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் யாரும் எதிர்பார்க்க கூடாது. வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்வது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஓகே, இதுல நான் வந்து இந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் 23 தொழில்நுட்ப கழகங்களுடைய லோகோ, அவங்களுடைய ஒவ்வொரு தொழில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூர்க்கி, சென்னை, டெல்லி, கரக்பூர், பாம்பே அண்ட் கான்பூர், இங்கே 6 தொழில்நுட்ப கழகங்கள் இங்கே இருக்கு. அது மாதிரி இண்டோர், குவஹாத்தி, காந்திநகர், ஹைதராபாத், மண்டி, புவனேஸ்வர், ரோப்பருங்கிறது மேலே இதில் பஞ்சாபில் இருக்கு, கோவா, பட்னா, அதே மாதிரி ஜோத்பூர் ராஜஸ்தான், ஐஐடி திருப்பதி, ஐஐடி பாலக்காடு கேரளாவில், ஐஐடி தன்பாத், ஐஐடி வாரணாசி உத்தரப்பிரதேஷ், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் கூடவே இருக்கிறது, ஐஐடி ஜம்மு, ஐஐடி பிலாய், ஐஐடி தார்வாட். பார்த்தீங்கன்னா 23 பல்கலைக்கழகங்கள், இந்திய தொழில்நுட்ப கழகங்கள். இது போக 31 நான் சொன்ன மாதிரி
மத்திய தொழில்நுட்ப கழகங்கள் பார்த்தீங்கன்னா வாரங்கல் தொடங்கி சில்சர், இங்கே வந்து 15 தொழில்நுட்ப கழகங்களை பற்றி நான் உங்களுக்கு முதல் தடவையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு 15, 16, 31 தொழில்நுட்ப கழகங்கள், மத்திய தொழில்நுட்ப கழகங்கள், நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இவை அனைத்தும் மிக மிக முக்கியமான பொறியியல் துறை சார்ந்த படிப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் இந்தியாவில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள். ஓகே, இப்போ இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸ்ன்னு இந்தியாவில் நிறைய இருக்கு. அதாவது மிக உயர்ந்த இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொன்னால் பொறியியல் துறைக்கும் ஆராய்ச்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சிங், ரிசர்ச், உங்களுக்கு தேவையான படிக்க வேண்டிய பாடங்கள், அதே சமயத்தில் ஆராய்ச்சிக்கு தேவையான உபகரணங்கள், ஆராய்ச்சிக்கு தேவையான அறிவுரைகள், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பல்கலைக்கழகங்கள் உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் மாதிரியே இங்கு நடத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலையும் உலகத்திலையும் முதலாக நம்ம இணையதளம் மூலமாகவே கல்வி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த திட்டத்தில் நானும் ஆரம்பத்திலிருந்தே பணியாற்றி வருகிறேன். அதற்கு பேர் வந்து தேசிய நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங், தேசிய தொழில்நுட்ப வழி கல்வி மேம்பாட்டு திட்டம், என்பிடெல் அப்படின்னு 20 வருடங்களா உங்களுக்கு 2500 3000 பாடங்கள் இருக்கின்றன. இதை பற்றி பின்னால ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்றேன். சில பல்கலைக்கழகங்கள், சில தொழில்நுட்ப கழகங்கள்ல நீங்க வந்து அந்த இணைந்த நுழைவுத் தேர்வு இல்லாம, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாம நேரடியாக உங்களுக்கு இளம் அறிவியல் படிக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்கணும்னா சில இணையதளம் வழி கல்விகள் இருக்கின்றன. ஆனால் இவையும் வந்து அவங்களுடைய ரெகுலர் ப்ரோக்ராம் மாதிரி தான். அதாவது பிடெக் மாதிரி தான். இதுவும் 4 வருட படிப்பு. அது போக இந்த தொழில்நுட்ப கழகங்கள் அனைத்திலையுமே இணைந்து மற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து படிக்கிறதுக்கு உண்டான பாடங்களும் முதுகலைஞர், அதாவது மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் சொல்றோம் இல்லையா, அதுவும் படிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் உண்டு. இது சார்ந்த இணைப்புகள் நிறைய எல்லா தொழில்நுட்ப கழகங்கள்லையும் இருக்கின்றன. இப்போ ஐஐடி மெட்ராஸ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 to 30 பன்னாட்டு பல்கலைக்கழகங்களுடன் எங்களுக்கு கூட்டமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாடங்கள் படிக்கும்போது சில பாடங்களை இங்கேயும் சில பாடங்களை அந்த பல்கலைக்கழகத்தையும் சேர்ந்து படிச்சு சில சமயங்கள்ல இணைந்த டிகிரியும் வாங்குறதுக்கு உண்டான வசதிகளும் உண்டு. அதனால உங்களுக்கு வந்து எவ்வளவு படிப்பு விஷயத்துல எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். ஓகே, எல்லா தொழில்நுட்ப கழகங்கள்லையும் எல்லா மத்திய கழகங்கள்லையும் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் உண்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஹாஸ்டல் இருக்கலாம். ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து உங்களால் 4 வருடம் ரொம்ப அதாவது அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கம் இதற்கு வந்து நிறைய உதவி செய்து வருகிறது. அதே மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள்ல ஏற்கனவே படித்து வெளியேறிய மாணவர்கள் அலும்னை என்ற உறுப்பினர்களாக இருந்து மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கும் வசதிகள் உண்டு. உங்களுக்கு எல்லா ஐஐடிஸுக்கும் வந்து மாணவர்கள் சமுதாயம் வந்து மிக மிக ஆக்டிவா இருக்கும். அதனால நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாணவர்களுடைய சமுதாயத்தை கூட்டமைப்பு மூலமாகவோ இல்லை ஆசிரியர்களோட சேர்ந்து பண்ணலாம். மாணவர்களோட நிறைய இன்டராக்ஷன்ஸ் செய்யலாம். 4 வருடங்களோ 5 வருடங்களோ நீங்க அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது வந்து இணைந்து படிக்கும்போது மற்ற மாணவர்கள் மற்ற ஆசிரியர்களுடன் நீங்கள் எவ்வாறு இன்டராக்ட், எவ்வாறு நீங்கள் இணைந்து செயல்படுகிறீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு மிக முக்கியமானது. அதனால எப்பவுமே ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து பல ஆசிரியர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வது மிக முக்கியமான வாழ்க்கையில் மிக முக்கியமான கல்வி என்று உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரி அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லைப்ரரி, நூலகங்கள் வந்து இன்றைய காலகட்டத்திற்கு உங்களுக்கு தேவையான நூலகங்கள் வசதிகள் உண்டு. அப்புறம் நிறைய நூலகங்கள்லாம் வந்து இப்போ ஆன்லைன்லேயே வருது, இணையதளம் மூலமாகவே வருகிறது. அதனால நிறைய புஸ்தகங்களோ இல்லை ஜேர்னல்ஸ் படிக்க வேண்டியது எல்லாமே நீங்கள் இணையதளம் மூலமாகவும் படித்துக் கொள்ளலாம். இந்த இணையதளத்துக்கு வசதிகள் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த இன்டர்ன்ஷிப் படிக்கும் போதே உங்களுக்கு தொழில்நுட்பத்துல உங்களுக்கு திறன் வேணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஒரு செமஸ்டர் நடுவில்
ஒரு ஜூலையில் ஒரு 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 பாடம் ஆரம்பிக்கிறது, ஒரு மேல முடிஞ்சிருக்கு அப்படின்னா மேலேருந்து ஜூன் ஜூலை இந்த 2.5 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு மற்ற தொழிற்திறன் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வசதிகளும் இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி கொடுக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா இந்திய தொழில்நுட்ப கழகங்களையும் ஒரு தடவையாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் செய்திருக்கணும். அதனால அவர்கள் முயற்சி செய்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய திறனுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய நீங்கள் என்ன படிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, எந்த துறையில் நீங்கள் வந்து முன்னேறணும் எதிர்பார்க்குறீங்களோ அந்த துறையை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஏற்பாடு செய்வாங்க. படிப்பு முடிகிற சமயத்தில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான வசதிகளும் இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி கொடுக்கின்றன. முக்கியமாக இது எல்லாம் வந்து நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து படித்து அங்கே உள்ள ஹாஸ்டல்ஸ்லேயே இருந்து மற்ற மாணவர்களுடன் இணைந்து படித்து மற்ற ஆசிரியர்களுடன் சேர்ந்து புது சப்ஜெக்ட்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிக்கலாம். அதாவது உங்களுடைய எவ்வளோ வசதிகள் வந்து அனைத்தும் உங்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ளன. டீச்சிங் அண்ட் லேர்னிங் எடுத்துட்டீங்கன்னா ஐஐடிஸ் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஐஐடிஸ்லையும் ஐஐடி மெட்ராஸ் மாதிரி எல்லா 23 ஐஐடி எடுத்துட்டீங்க அப்படின்னா பிஎஸ் டிகிரி, பிடெக் டிகிரி, எம்டெக் அண்ட் எம்எஸ் டிகிரி அண்ட் எல்லா துறைகளிலும் பிஹெச்டி ஆராய்ச்சியாளர் முனைவர் பட்டத்துக்கு உண்டான வசதிகள், முனைவர் படிப்புக்கு பேசிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அறிவியல், பொறியியல், அப்புறம் இது வேதியியல், கணிதம், பயாலஜி எல்லா பேசிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இதே மாதிரி பிஎஸ், எம்எஸ், பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உண்டு. அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறது தான் வந்து கணிதம், இயற்பியல் அண்ட் வேதியியல். இதை எடுத்துட்டிங்கன்னா ஆராய்ச்சி மிக மிக முக்கியமாக இங்கே கருதப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி துறைகள்லாம் வந்து இந்தியாவின் தலை சிறந்த ஆராய்ச்சி கழகங்கள், உலகத்திலும் மிகச்சிறந்த ஆராய்ச்சி கழகங்கள். அதனால இங்கே படிக்கிற மாணவர்கள், இங்கே முனைவர் பட்டம் பெறுகிற மாணவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்ப்பதற்கோ இல்லை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்கோ இல்லது பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக நுழைந்து மீண்டும் ஆராய்ச்சி தொடர்வதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இங்கே உண்டு. எம்பிஏ எடுத்துட்டீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இப்போ எம்பிஏ வேற படிக்கலாம். ஆனால் எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இளம் கலைஞர், இளம் அறிவியல், இளம் பொறியியல் துறையில் ஒரு பட்டம் வாங்கியிருக்கணும். அதாவது ஒரு பிஎஸ்ஓ இல்லை பிடெக்கோ இருந்ததுன்னா நீங்கள் நேராக எம்பிஏ சேர்ந்து ஆர்ட்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்களெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். தொழில்துறை சார்ந்தது, இண்டஸ்ட்ரி சார்ந்தது, மேனேஜ்மெண்ட் தானே, மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறது, இது போன்ற துறைகளுக்கு உங்களுக்கு வசதிகள் உண்டு. அதே மாதிரி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் சோஷியல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டும் உண்டு. அதனால சரித்திரம், பிலாசபி, எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் போன்ற துறைகளை பற்றி பாடங்களும் நீங்கள் படித்துக்கொள்ள வசதி உண்டு. கணிதம் படிக்கிறோம், ஆராய்ச்சி படிக்கிறோம், வேதியியல் படிக்கிறோம், நமக்கு எதுக்கு பிலாசபி, நமக்கு எதுக்கு சரித்திரம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. பாடங்கள் வந்து ஒவ்வொரு பாடமும் அதனுடைய எவ்வாறு அந்த பாடம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியே அதனுடைய பாடத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பிலாசபி எல்லாம் வந்து ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் படிக்கலாம். துறைகள் எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா எல்லா பொறியியல் துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை. ஏரோஸ்பேஸ் வந்து விமானக்கலை, கட்டிடக்கலை, கம்ப்யூட்டர்ஸ், கணினி, கெமிக்கல் உங்களுக்கு தெரியும், ரசாயனத்துறை, பொறியியல் துறை, பயோமெடிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ், மெக்கானிக்கல், எந்திரவியல், எலக்ட்ரிக்கல், மின்னியல், என்வாயரன்மெண்டல், சுற்றுச்சூழல், இண்டஸ்ட்ரியல், நியூக்ளியர், மெக்காட்ரானிக்ஸ். பாருங்க எவ்வளவு விதமான பல்வேறு துறைகள் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வசதிகள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரைன், நானோ டெக்னாலஜி, சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், மருத்துவத்துறை, பார்மசூட்டிக்கல், மருந்து சம்பந்தப்பட்டமான துறைகள், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் இன்ஜினியரிங், அதே மாதிரி ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் நம்முடைய நாட்டிற்கு மிக மிக தேவையான பொருட்கள் ஒன்று. அதே மாதிரி கட்டிடக்கலை, சிவில் இன்ஜினியரிங் எடுத்து இது போன்ற பல்வேறு துறைகளிலும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பல்கலைக்கழகங்கள்ல இது தவிர ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் டெல்லியில் இருக்கு, ஓஷன் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா கடல் சார்பு துறைகள் எடுத்துட்டீங்கன்னா
சென்னையில் இருக்கு. அதே மாதிரி நேவல் ஆர்கிடெக்சர், அதாவது ஒரு ஒரு துறைமுகத்தை எவ்வாறு உருவாக்குவது, ஒரு கப்பலை எவ்வாறு உருவாக்குவது, ஒரு பெரிய கப்பலை எவ்வாறு கட்டுவது, இது போன்ற ஆர்கிடெக்சரல் இதற்கு உங்களுக்கு எல்லா துறைகளும் தெரியணும். மெக்கானிக்கல் தெரியணும், சிவில் இன்ஜினியரிங் தெரியணும், எலக்ட்ரிக்கல் தெரியணும். அதனால இதெல்லாம் மிக மிக சேலஞ்சிங் இன்ஜினியரிங். இது மாதிரி தெர்மல் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க, நானோ டெக்னாலஜி எடுத்துட்டீங்க, பயோடெக்னாலஜி எடுத்துட்டீங்க, இப்போ புதுசாக வரக்கூடிய தரவியல் எடுத்துட்டீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸு, மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செராமிக், இதெல்லாம் பழசு நினைக்காதீங்க. செராமிக்லாம் இன்று மிக மிக முக்கியமான துறை. ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பல்ப் அண்ட் பேப்பர், சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடியது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறியியல் துறையாகும். அதே மாதிரி பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மினரல் மைனிங் என்று பலவிதமான திறன் மேம்பாட்டு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வேற இங்க இந்த பல்கலைக்கழகங்களில் கொடுக்கப்படுகிறனால. அதே மாதிரி நிறைய எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஃபினிஷிங் பேசிக் டிகிரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துறைகளில் நீங்க எம்டெக் செய்யலாம், படிக்கலாம். கிட்டத்தட்ட 50 இல்லை 50க்கும் மேற்பட்ட துறைகளில் இண்டஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி இத்தகைய டிகிரிஸ் they are being offered. ஓகே, கொடுக்கப்படுகின்றன. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம், ஒரு உதாரணம் மட்டும் நான் காமிக்கிறேன். இதை மாதிரி பல நூற்று கணக்கான லெபார்டரிஸ் நம்ம ஐஐடிஸ் எல்லாம் சேர்த்து நீங்க பார்க்கலாம். இது என்னுடைய பக்கத்து துறையை சார்ந்த நண்பர் ஒருவருடைய தனிப்பட்ட முயற்சியினால இருக்கிற ஒரு லெபார்டரி மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லேசர் லேப்ஸ்ன்னு பேர். இது லேசர் கதிர், உங்களுக்கு தெரியும், ஒளிக்கதிர், லேசர் ஒளிக்கதிர் பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த லேசர் ஒளிக்கதிர் மூலமாக நாம் அணுயியல் ஆராய்ச்சி எல்லாம் செய்ய முடியும். அந்த லேசர் ஒளிக்கதிருடைய லெபார்டரியை ஒருவர் அவருடைய மாணவர்கள் மூலமாக கடந்த 20 வருடங்களில் எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார். இதன் மூலம் வேதியியல் துறையின் ரசாயன வினைகள் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறது, இல்லை எவ்வளவு ஸ்லோவா இருக்கின்றன, ஷாக் டியூப் கெமிக்கல் கைனடிக்ஸ்ன்னு சொல்லி வேதியியல் வினைத்துறை, இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்குன்னே அவர் இந்த லெபார்டரியை உருவாக்கியிருக்கார். ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி, அவருடைய மாணவருடைய முயற்சி, இது போன்ற நூற்றுக்கணக்கான லெபார்டரிஸ் இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் பரவி இருக்கின்றன. அதனால உங்களுக்கு எந்த விதமான பாடம் பற்றி படிக்க வேண்டுமானாலும், எந்த விதமான திறனை நீங்கள் வளர்க்க வேண்டுமானாலும், எந்த விதமான ஆராய்ச்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானாலும் அதற்குண்டான வசதிகளை பேராசிரியர்கள் செய்து கொடுப்பார்கள். இது எங்களுடைய சாபிஸ்டிகேட்டட், எங்களுடைய ரசாயனத்துறை, ஐஐடி மெட்ராஸுடைய ரசாயனத்துறையில மட்டும் இருக்கக்கூடிய சில விதமான உபகரணங்கள் எல்லாம் கொஞ்சம் விலை உயர்ந்த உபகரணங்கள். அதனால பொதுவாக எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. ஒரு சென்ட்ரல் ஃபெசிலிட்டிஸ், ஒரு மத்திய ஃபெசிலிட்டிஸ் ஒன்று உருவாக்கி மாணவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சியை செய்து கொள்வார்கள். அது மாதிரி ஒரு வசதியும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற வசதிகள் உண்டு உங்களுக்கு. ஐஐடி மெட்ராஸ் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லி கடந்த ஒரு 5-6 வருடங்களில், அதாவது மிக திறன் வாய்ந்த சில துறைகளில் அதிக அளவு முதலீடு செய்து ஆராய்ச்சி, தலை சிறந்த ஆராய்ச்சிக்கு உருவாக்கக்கூடிய சென்டர்ஸ் பேரு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், தரவியல் நீங்க பார்த்தீங்க. இது போன்ற சென்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஐஐடியிலையும் இருக்கின்றன. பிக் நெட்வொர்க், இது நெட்வொர்க் ஆராய்ச்சி, இது இணையதளம் நெட்வொர்க் ஆராய்ச்சி இன்று மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டி, இந்த நெட்வொர்க் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றது, இல்லை நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது போன்ற ஆராய்ச்சிகள். ரசாயனத்துறை எடுத்துட்டீங்கன்னா, பல்வேறு ரசாயனத்துறைக்கு கெமிஸ்ட்ரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி எர்த் சயின்சஸ் எடுத்துட்டீங்கன்னா there is a center for excellence. நம்முடைய சுற்றுச்சூழல், நம்முடைய அட்மாஸ்பியர், பல்வேறு ஆராய்ச்சிகள், எனர்ஜி, ப்ரொபல்ஷன், ரினியூவல் எனர்ஜி, சைபர் செக்யூரிட்டி நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவை அனைத்தும் மெட்ராஸில் மட்டுமே, ஐஐடி மெட்ராஸில் மட்டுமே சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது போன்று பல்வேறு ஐஐடிஸ்லையும், சில என்ஐடிஸ்லையும், சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையும் இது போன்ற சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு மேற்கொண்டு வாய்ப்புகள் அதிகம். டீச்சிங் லேர்னிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஐஐடியில் என்ன சொல்ற பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் எடுத்துட்டீங்கன்னா 6000 ஆசிரியர்களுக்கு மேலாக இருக்கின்றன. எவ்வளோ மோர் தென் செவரல் தௌசண்ட்ஸ், பல்வேறு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மத்திய தொழில்நுட்ப கழகங்கள் இருக்கின்றார்கள்.
கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்த அனைத்து சப்ஜெக்ட்ஸும், எவ்ரி சப்ஜெக்ட் நோன் இன் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். ஏதாவது ஒரு புது துறை உருவாக்கப்பட்டால் அந்த துறைக்கு உடனே ஒரு பேராசிரியர் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவருடைய ஆராய்ச்சியை வளர்க்கறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறோம். அதனால எல்லா துறைகளும் இந்த தொழில்நுட்ப கழகங்கள் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல எல்லா பாடங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. வந்து மற்ற பல்கலைக்கழகங்கள், உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் சமான அதே அளவு கடினமாகவோ இல்லை அந்த அளவு சேலஞ்சிங் ஆகவோ அந்த மாதிரி கொடுக்கப்படுகின்றன. இங்க வந்து பாரமா படிச்சு பரீட்சை எழுதி அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க என்ன செய்யணும்னா யோசிச்சு ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும். அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியதுக்கு உண்டான தேவைகள் இருக்கும். அதே மாதிரி அனலிட்டிக் திங்கிங் இதெல்லாம் வந்து முக்கியமானது. உயர்கல்வி மேல போக போக ஒரு பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது வந்து ஞாபகம் வச்சிருந்தா மட்டும் காணாது, அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது இல்லை அதனுடைய நுண் மைக்ரோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்க இங்கதான் படிக்க முடியும். அதே மாதிரி மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்கப்படுகின்றன. எல்லாத்தையும் ஆசிரியர்கள் மிக சீரியஸாக பார்த்துக்குவாங்க. மாணவர்களுக்கு நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வசதிகள் உண்டு, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வசதிகள் உண்டு, இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் வசதிகளும் உண்டு. அதே மாதிரி கம்பெனிஸ்லேருந்து பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு பொதுவாக நல்ல கம்பெனிகளை அழைத்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்வாங்க. இப்போ ஐஐடி மெட்ராஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு இணையதளம் மூலமாகவே 2 ப்ரோக்ராம் பிஎஸ் டிகிரி இப்போ கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒன்று வந்து டேட்டா சயின்ஸ் அறிவியல், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ் டிசைன். இது ரெண்டும் பொறியியல் துறையில் ரெண்டும் மிக முக்கியமானவை. இது 4 வருடங்கள் நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் படிக்கும்போது, டிகிரி படிக்கும்போது, இப்போ இன்னொரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வசதி இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஒரு பொறியியல் காலேஜில் நீங்கள் மாணவராக சேர்ந்திருக்கீங்க, இல்லை அறிவியல் துறையில மாணவராக சேர்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை 2வது பாடமாக படிப்பதற்கு மத்திய தொழில்நுட்ப கழகமும் இந்த இப்போ இது பல்கலைக்கழகம் மானிய கழகம் வந்து 2 டிகிரி ஒரே சமயத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வசதிகள் உருவாக்கி இருக்கின்றன. அதனால நீங்க இணையதளத்தின் மூலமாக இந்த பாடங்களை படித்துக்கொண்டு உங்களுடைய நார்மல் டிகிரியை நீங்க படிக்கலாம். இவை இந்த பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அப்படின்னு சொல்றது, அதாவது மேம்பாட்டு உயர்ந்த பாடி செனட், இது வந்து அப்ரூவ் பண்ணின ப்ரோக்ராம். இந்த துறை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேண்டாம். அதனால வேற இதற்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் கிரைட்டீரியன் இருக்கு. நீங்க இணையதளத்தில் போய் பார்த்து படித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இன்னொரு பேராசிரியர் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஃபேக்கல்டி அண்ட் டீச்சிங் அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் தே ஆர் ஆல் அவைலபிள். எல்லாரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3/2 பகுதி ஆசிரியர்கள் அந்த தொழில்துறையினுடைய கேம்பஸுக்குள்ளேயே இருப்பாங்க, அவர்கள் வீடு. அதனால நீங்க வந்து கேட்டீங்கன்னா சாயந்தரம் வருவாங்க பல்கலைக்கழகத்துக்கு ஆஃபீஸுக்கு, இல்லை காலையில். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் அந்த ஆசிரியர் இருக்காருன்னு நினச்சிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கேம்பஸ் விசிட். நீங்கள் அடிக்கடி வந்து கேம்பஸ் விசிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி 2வது டிகிரி நான் சொன்ன மாதிரி ஒரே சமயத்தில் படிக்கலாம். நிறைய ஐஐடிஸ் வந்து எம்டெக் அண்ட் எம்எஸ் டிகிரி ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறேன். அதனால நீங்கள் பிடெக் ஒரு இடத்துல படிச்சுட்டு இங்கே ஐஐடியில் எம்எஸ் இல்லை எம்டெக் பண்ணணும்னாலும் உங்களுக்கு வசதிகள் உண்டு. இந்த பல்கலைக்கழகங்களுடைய தற்போதைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆராய்ச்சி பூங்கா, யூனிவர்சிட்டி ரிசர்ச் பார்க் என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி பூங்காவுடைய தனித்துவம் என்னென்றால், தொழில்துறை சார்ந்த மற்ற கம்பெனிகள் எல்லாம் வந்து இங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி கூடம் உருவாக்கி ஐஐடியுடைய மாணவர்கள் அந்த தொழில் கம்பெனி அந்த தொழில் கூடங்களுடன் சேர்ந்து லோக்கல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான வசதிகள், சேர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கு. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு தேவையான வெஞ்சர் நீங்க அங்கே செய்யலாம். அதாவது இது வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு அதிகம் உருவாக்கும். அப்புறம் நீங்களே ஒரு புதிய துறையை உருவாக்க வேண்டும், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி பூங்கா உங்களுக்கு வசதிகள் கொடுக்கும். இங்கே நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், இப்போ ஐஐடி மெட்ராஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிஸ் அந்த ஆராய்ச்சி பூங்காவில் இருக்கின்றன. ஸ்டார்ட் அப் நிறைய ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 300 ஸ்டார்ட் அப் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல மற்ற ஐஐடிஸ்லேருந்தும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க. டெக்னாலஜி மூலமாக நம்முடைய சுற்றுச்சூழல் சுற்றுப்புறத்துக்கு உண்டான எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஆராய்ச்சி பூங்கா மூலமாக நம்மளால நடத்த முடியும்.
இது ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சி பூங்கா இது போன்ற ஒவ்வொரு மத்திய தொழில்நுட்ப கழகங்கள் இது ஒவ்வொரு இந்திய தொழில்நுட்ப கழகங்களையும் இது போன்ற பல்வேறு விதமான ஆராய்ச்சி பூங்காக்கள் இருக்கின்றன. இப்போ மற்ற ஐஐடி எடுத்துட்டீங்கன்னா நான் சரி ஒரு நிமிஷம், எவ்வளவு நேரம் ஆயிருக்கு நான் பேசி? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சொல்ல முடியுமா? சார் நம்ம ஒரு 5:20 வரைக்கும் பண்ணலாம் சார். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அலும்னை பேசுவாங்க சார். சரி, 5:20 வரேன். நான் எங்கிட்ட இப்போ வந்து இந்தியன் டைம் 5:20 இப்போ 5:03 ஆகுது சார். சோ 5 ஆமா 5:15 5:20க்கு முடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அலும்னை ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறவங்க, அவங்கள பேச வைக்கலாம் சார். சரி, அப்போ இது வந்து அவங்க இது நான் ஐஐடி மெட்ராஸ் மட்டும் பத்தி சொன்னா போதுமா? மற்ற ஐஐடி இல்ல அப்படி கிடையாது சார். நீங்க ஓவராலா ஐஐடிஸ் பத்தி பேசலாம். அந்த ஆமா ஆமா சார். இது வந்து ஐஐடி பாம்பே. இப்ப நான் காமிக்கிறது வந்து ஐஐடி பாம்பேல உண்டான பல்வேறு துறைகள். நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏரோஸ்பேஸ், பயோசயின்ஸ், கெமிக்கல், கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங் என்று கிட்டத்தட்ட 16 துறைகள் இங்க இருக்கின்றன. அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் சொல்லி ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் உருவாக்குவதற்கு உண்டான தொழில் விற்பனர்கள், ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்கூல் ஆஃப் டிசைன் பாம்பே ஸ்கூல் ஆஃப் டிசைன் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஸ்கூல். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஷைலஷ் மேத்தா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று ஐஐடி பாம்பேல இருக்கின்றன. அதே மாதிரி இன்டர்டிசிப்ளினரி ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்கன்னா கிளைமேட் ஸ்டடீஸ், எஜுகேஷன் டெக்னாலஜி, நீங்க சொல்லி நினைக்கிறோம் பாடம் சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு கடன் நினைக்க முடியாது. பாடம் சொல்லி கொடுக்கறதே அது ஒரு தனி ஆராய்ச்சி துறை. அது எஜுகேஷனல் டெக்னாலஜி. அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் என்று பல்வேறு துறைகள் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கின்றன. அண்ட் நிறைய அகாடமிக் டிகிரிஸ் ஆர். இது வந்து ஐஐடி பாம்பே சம்பந்தப்பட்ட பாட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாருக்கு டெக்னிக்கல் இஷ்யூ. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நம்ம சார் வந்து கனடால இருந்து இன்னொரு கண்ட்ரில இருந்து நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்க வந்து வேற டைமிங். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க சார் கனெக்ட் ஆகுற வரைக்கும். தேங்க்ஸ்.
எஸ் மேம். ஹாய், நான் வசந்தகுமார். நான் வந்து இப்போ சேலம் மாடல் ஸ்கூலில் படித்து என்னோட 12th பார்த்தீங்கன்னா சென்னையில் COA அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கு, அங்கே கம்ப்ளீட் பண்ணேன் மேம். மேம் கிளியரா இல்லை? ஓகேங்க மேம். ஹாய், நான் வசந்தகுமார். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ IIT மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாடல் ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறம் COA சென்னையில் என்னோட 12th கம்ப்ளீட் பண்ணேன். COAல தான் நான் JE எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து IIT மெட்ராஸில் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் என்னோட டிபார்ட்மெண்ட், நான் அதில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ IIT மெட்ராஸ் இங்கே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி படித்தேன், என்னோட கைடன்ஸ், எனக்கு டீச்சர்ஸ்ல எப்படி கைட் பண்ணாங்க, என்னோட ப்ரிப்பரேஷன் இருந்தது, என்னோட ப்ரிப்பரேஷன் டைம் எவ்வளோ இருந்தது, எப்படி இந்த குறைஞ்ச டைம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி பண்ணணும், அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு தரேன். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 12th போர்ஷன் வந்து எங்களுக்கு அப்பயே ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, போர்டு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கே ரொம்ப நம்ம போர்டு எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணணும்னா போர்டு எக்ஸாமுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதை விட்டுருவோம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம சைட் பை சைடு ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் கடைசி டைம்ல நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு புக் வந்து மெட்டீரியல்ஸ் அது படிக்கணும் இது படிக்கணும்னு சொல்லி நிறைய சூஸ் பண்ணி வச்சிருப்போம். அது லாஸ்ட் மினிட்ல படிக்கணுன்றப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம படிக்கணும். அது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேற எதுவுமே இல்லை. நம்ம போய் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதோ எக்ஸ்ட்ரா இதுக்குன்னு கோச்சிங்க்குன்னு சில புக் இருக்கும் அது வாங்குறதோ அது வந்து நம்மளோட எய்ம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கை நம்ம ஃபுல்லா தரோவா படிச்சிருக்கணும். நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கு நமக்கு எல்லாம் தெரியுது, அதுக்கு மீறி நமக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா போகலாம். நம்ம ஸ்டேட் போர்டை தாண்டி எதுவுமே இல்லை. உண்மையை சொல்ல போனா நம்ம ஸ்டேட் போர்ட்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. CBSEல இருக்கிறத விட அதிகமா நம்ம புக்ல தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா CBSE புக் படிக்கணும். அந்த புக் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு சொல்லி சில ப்ராக்டிஸ் புக் இருக்கு, அது படிக்கணும் அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம புக்கு படிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கான்ஃபிடண்டா இருக்கணும். நம்ம புக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா JE ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 days தான் டைம் இருந்தது. லாஸ்ட் மினிட்ல அதுக்கு கரெக்டா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த 1 monthல JE அட்வான்ஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா 20 நாள் தான் எங்களுக்கு டைம் இருக்கு JE ப்ரிப்பேர் பண்றப்ப. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணது என்னோட டீச்சர்ஸ், என்னோட மாடல் ஸ்கூல் டீச்சர்ஸ். சொல்ல போனா நான் ஃபர்ஸ்ட் எங்க படிச்சேன்னா சேலம் படிச்சேன் இல்லைங்களா. சேலம்ல வந்து என்னோட டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. அவங்க இல்லைன்னா, டீச்சர்ஸ் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. சேலம் மாடல் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் சென்னை COA வந்தேன். COAல பாத்தீங்கன்னா அங்க வந்து கோச்சிங் கூப்பிட்டுருந்தாங்க. அங்க கோச்சிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு JE அட்வான்ஸ் கோர்ஸ்னா IIT ஃபேக்கல்டிஸ் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. IIT ப்ரொஃபசர்ஸ், அதாவது முன்னாடி இருந்த ப்ரொஃபசர்ஸ் அவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. கூடவே ஸ்டேட் போர்ட் ஸ்டாஃப்ஸ் அங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தது. இவங்க கைட் பண்ணதுனால வந்தேன். இது தாண்டி நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே அகாடமி போனாதான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். நம்ம புக்கு நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டாஃப் நடத்துறது நம்மளால கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டாஃப் தான் நமக்கு எல்லாமே. நமக்கு ஃபர்ஸ்ட் புக் யாருன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டாஃப். அவங்ககிட்ட நம்மளால எவ்வளவு கத்துக்க முடியுமோ அதை முதல்ல கத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்க்கு நான் வந்து அலுமினியா போயிருந்தேன். ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், மீதி யாருக்கும் தெரியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் IIT மெட்ராஸ்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் அப்படின்றப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்க வந்து இங்கிலீஷ் தான் கத்துக்கணும். அப்படி இருந்தாதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். நான் வந்து படிச்சது ஃபுல்லா தமிழ் மீடியம் தான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் மீடியம்ல தான் படித்தேன். சொல்ல போனா இங்கிலீஷ் படிச்சவங்களால மட்டும்தான் JE அட்வான்ஸ் கிளியர் பண்ண முடியும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல சர்வை பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அது வந்து யாரா இருந்தாலும் ஈஸியா கத்துக்கலாம்.
ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்க அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகிறப்பவே நீங்க அதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுப்பீங்க. நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஜேஇ வந்து 2 இருக்கு. ஜேஇ மெயின் ஒன்னு இருக்கு, அட்வான்ஸ் ஒன்னு இருக்கு. மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் அட்வான்ஸ் நம்மளால கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 செஷன் எழுதலாம். ஜனவரி மந்த்ல ஒன்னு எழுதலாம், அப்புறம் ஏப்ரல் மந்த்ல ஒன்னு எழுதலாம், மார்ச் 2 எழுதலாம். 2 மந்த்ல எந்த மந்த்ல நம்ம எழுதினது அதிகமா இருக்கும், நம்ம பர்சன்டைல் அதிகமா இருக்கும், அந்த பர்சன்டைல கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த பர்சன்டைல் அதிகமா இருந்து அவங்க சொல்ற கட் ஆஃப் நம்ம எடுத்திருந்தோம்னா அடுத்த அட்வான்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அட்வான்ஸ் வந்து எத்தனை மார்க்குன்னு நமக்கு தெரியாது. அட்வான்ஸை பத்தி நமக்கு 2 தான் தெரியும். என்னதுன்னா எந்த ஐஐடி நடத்துவாங்க, அப்புறம் அதுக்கு எந்த மாதிரி புக் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நம்ம தான் யோசிக்கணும். நமக்கு வந்து இந்த புக் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த சிலபஸ் அப்படின்றதுல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஐஐடி நடத்துவாங்க, எந்த டேட்ல நடத்துவாங்க, இந்த 2 விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஐஐடி தான் நடத்துவாங்க. அதாவது இந்தியா ஃபுல்லா ஒரு 23 ஐஐடிஸ் இருக்கு இல்லையா, அந்த 23 ஐஐடிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஐஐடி தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐஐடின்னு சொல்லி நடத்துவாங்க. ஆனா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யார் நடத்துவாங்கன்னா NTA, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் அவங்க தான் நடத்துவாங்க. அது மெயின்ஸ் அவங்க நடத்துறாங்க, அட்வான்ஸ் வந்து ஐஐடி நடத்துவாங்களா. ஐஐடி நடத்த வரைக்கும் சரி, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு வந்து படிக்கிறோம். மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கப்ப அவங்க சிலபஸ் சொல்லிடுவாங்க. அந்த சிலபஸ்ல இருந்து மட்டும் கவர் பண்ணா போதும். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஆனா அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற மாதிரி திங்க் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம், அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின், அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு கொஸ்டின் வந்து ஆஃப் பேஜுக்கு இருக்கும். அந்த ஆஃப் பேஜ் பார்த்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் ஆஃப் பேஜுக்கு இருக்கு, அப்ப நான் இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றது நிறைய பேர் விட்டுருவாங்க. ஏன்னா நான்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறப்ப கொஸ்டின் படிச்சு பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தான் என்ன ஃபர்ஸ்ட் என்னோட திங்கிங் அதுதான் இருந்தது. அதனால கொஸ்டின் வந்து படிச்சு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது. கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அதை வந்து எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, என்னது ஒரு கொஸ்டின் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்கிறப்ப அதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு நம்ம அப்பயே படிச்சுக்கணும். ஏன்னா எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நாங்க தமிழ் படிக்கிறப்ப அதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டை படிச்சிருவோம். பேசுறப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப நம்ம அது தமிழ்ல இந்த டாபிக் தரடா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அது இங்கிலீஷ்ல அந்த டாபிக் நேம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு இந்த வார்த்தைக்கு என்ன ஈக்குவலண்டான இங்கிலீஷ் டேர்மோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், நம்ம கான்செப்டும் படிச்சிட்டோம், ஆனா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளை பண்றது மட்டும்தான் எப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. அந்த நம்ம டீச்சர்ஸ் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. நம்ம டீச்சர்ஸ் சொல்லி தரப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்ப நமக்கு கிடைக்கும். நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி படிக்கணும்னா, ஒரு நாளைக்கு நம்ம என்ன நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, டெய்லி 1 hour இதுக்குன்னு சொல்லி ஒரு 1 hour நம்ம அந்த டே அந்த இதுக்கு நம்ம தனியா ஒதுக்கிட்டோம்னா அந்த 1 hourல நம்மளால எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், அதாவது நம்ம என்ன கான்செப்ட் படிக்க முடியும், அந்த கான்செப்ட படிச்ச கொஸ்டின் மட்டும் நம்ம அந்த வீக் எண்ட்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க, சொல்லுங்க. ஆமா, சரி. நான் இப்போ என்ன பண்ணணும்? இல்ல சார் ஆக்சுவலி since you left we thought we will engage him. Okay. I think you can resume sir, you can resume. நீங்க ஒரு 10 minutes பேசிட்டு முடிச்சிடலாம். அதுக்கு அப்புறமா சாரி சார், சரி கேட்க சொல்லலாம் சார், கேட்க சொல்லலாம். வசந்தகுமார் ரொம்ப நன்றிமா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ரொம்ப நல்லா பேசுனீங்க. இந்த மாதிரி ஃபர்தர் செஷன்ஸ் உங்களோடமும் நாங்க தனியா அலுமினியோட பிளான் பண்றோம். தேங்க்ஸ் a lot. ஓகே, தேங்க்யூமா, தேங்க்ஸ் வசந்த், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப்போ சார் ரீஜாயின் பண்ணிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் சார் கிட்ட கேட்கலாம். ஆசிரியர்கள் மூலியமா கேட்கலாம். ஆசிரியர்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம்.
சோ மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மாவட்டத்துல இருந்து வெளியில வந்து படிக்கிறதுக்கு தயங்குறாங்க சார். சோ அந்த பேரியர்ஸ் அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹவ் தே ஷுட் பி ஏபிள் டு. நீங்க ஒரு தடவை இது பண்ணீங்க, மியூட் பண்ணீங்க, என்ன திருப்பி எக்கோ வருது. இப்ப சரியா இருக்குதா நான் கேக்குறது பேசுறது? எஸ் சார். யா. சோ மாவட்டத்தை விட்டு வெளியில வந்து படிக்கிறதுக்கு தயங்காதீங்க. உங்களுக்கு படிப்பு வந்து பொதுவானது. எல்லா துறைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நீங்க வெளியில போய் மற்ற பல்கலைக்கழகங்களை பார்த்து மற்ற கல்லூரிகளை பார்த்து அது உங்களுக்கு பிடித்தமான பாடங்கள் என்ன அப்படின்னு யோசிக்கணும். இதற்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நீங்க செலவழிக்கணும். அதாவது ஏதோ ஒரு ஹைஸ்கூல் முடிச்சாச்சே, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போறேன், எனக்கு கிடைச்ச டிகிரியில போறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆர்வமும் கொஞ்சம் ஈடுபாடும் இருந்து எந்த துறை உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்று இணையதளத்துல நீங்க ஒரு துறையை பத்தி தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு வசதிகள் இருக்கின்றன. நாங்க படிக்கும்போது எங்களுக்கு இணையதளத்தை பற்றி எதுவுமே கிடையாது. இணையதளம் கிடையாது, போன் கிடையாது, ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதனால எதுவுமே தெரியாது. மற்ற ஆசிரியர்கள் சொல்லித்தான் தெரியும். இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு வந்து நான் பிஎஸ்சி படிக்கும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அதை பற்றி விரிவா தெரியாது. இன்று உங்களுக்கு வசதிகள் அவ்வாறு மிக மிக அதிக வசதிகள் இருக்கின்றன. மாவட்டத்தை விட்டு வெளியில போக வேண்டாம்னு நினைச்சாலும் இணையதளம் மூலமாக படிக்கிறது கிட்டத்தட்ட 3000 to 5000 பாடத்திட்டங்கள் இந்தியாவிலேருந்தே கொடுக்குறாங்க. அது போக மற்ற வெளிநாட்டிலேருந்து நீங்க வந்து இணையதளம் மூலமாக படித்துக் கொள்ளலாம். ஸோ ஒரு ஊரை விட்டு நான் வெளியில போறதுக்கு யோசிக்கிறேன் அப்படிங்கிறது கூடாது. மற்ற கலாச்சாரம் மற்ற ஆராய்ச்சிகள் துறைகள் பற்றி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா மற்ற ஊர்களுக்கு போய் மற்ற கல்லூரிகளை போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான ஈடுபாடு வேணும். அதற்குண்டான தயக்கம்னு எதுவும் இருக்கக்கூடாது. எனவே பணம் விஷயம் பத்தி யோசிச்சீங்க, இது வந்து என்னால முடியாது, என்னுடைய குடும்பத்தால இவ்வளவு பணம் செலவழிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வாஸ்தவம். எல்லாருக்கும் நிறைய குடும்பங்கள்ல அந்த கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இன்று நீங்க ஒரு தொழில்நுட்ப கழகம் மூலமாக ஒரு டிகிரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வங்கி கடன் வசதிகள் நிறைய இருக்கின்றன. வேலை வாய்ப்புக்கு அப்புறம் நீங்க அந்த வங்கி கடன் திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற வசதிகள் உண்டு. அதனால நீங்க வந்து வங்கி மூலமாக கடன் அதற்குண்டான வசதிகளை ஏற்பாடு செய்து மற்ற கல்லூரிகளை சேரலாம். இப்போ தொழில்நுட்ப கழகம், இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சது அப்படின்னா ஒரு வருடத்திற்கு அவர்கள் 2 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ்ன்னு கேட்கும்போது இது கொடுக்கறதுக்கு வங்கிகள் தயாரா இருக்கின்றன. அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ நீங்க கடன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எங்களுடைய காலகட்டத்துல 3500 ரூபாய் கடன் வாங்குறது ஒரு 1977ல 3000 ரூபாய் கடன்ங்கிறது ரொம்ப அதிகமான கடனா இருந்தது. வாங்கித்தான் படித்தோம். பிறகு கடன் மெதுவாக திருப்பி கொடுத்தோம். அதனால யோசிக்க கூடாது. நன்றாக படியுங்கள், நல்ல டிகிரி வாங்குங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்பு திறன்கள் அதிகமாக இருக்கும். ஊரை விட்டு வெளியில போறதுக்கு யோசிக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தா கேளுங்க, தயங்காம கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஆசிரியர்களுக்கோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 7500 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பேசுறேன். இப்போ நான் வந்து மான்ட்ரியால்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து காலம்புரா இப்போ 7 மணி 8 மணி காலையில 8 மணி. இங்க நான் இங்க படிச்சது இங்கதான் படிச்சேன். நீங்க வந்து வெளியூர் போக மாட்டேன்னு சொன்னீங்க. நான் வெளிநாட்டுக்கே கிளம்பி வந்துதான் படிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இங்கதான் இருந்துட்டு திருப்பி தான் வந்து இந்த தொழில்நுட்ப கழகத்துல வேலைக்கு வந்திருக்கேன். அதனால நீங்கள் தாராளமாக வெளியூர் சென்று படித்து நன்கு திறன் மேம்படுத்த கொண்டு உங்களால முடியும். ஏன்னா உங்களுடைய வயது அந்த மாதிரி. என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய வயசே கிடையாது உங்களுக்கு. யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. Speaking from Kadalur. சரி. Sir, other than JEE entrance, what type of entrance are there to join IIT, sir? ஆமா, JEE இல்லாம படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பொதுவான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதாவது சிபிஎஸ்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா. 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே சிபிஎஸ்இல ஒரு JEE முதல் பகுதி உங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கு.
அது நீங்க உங்களால படிச்சு தேர்வு செய்ய முடியும். ஜேஇ சேராம படிக்கணும் அப்படின்னா இப்போது இணையதளத்துல 2 துறைகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை மூலமா வருது. ஒன்று வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் தரவியல், இன்னொன்று வந்து பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். இது ரெண்டும் நீங்க அதற்குண்டான நுழைவுத் தேர்வும் தனியா இருக்கு. அந்த நுழைவுத் தேர்வுக்கு கொஞ்சம் கணிதமோ அந்த பௌதிகமோ கொஞ்சம் படிக்க வேண்டி வரும். அந்த நுழைவுத் தேர்வு நீங்க ஒரு தடவை மட்டும் இல்ல 2-3 தடவை நீங்க முயற்சி செய்யலாம். செய்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நுழைவுக்கு உண்டான அனுமதி சீட்டு கொடுக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணா இணையதளம் மூலமாக படித்து கொண்டு வரலாம். தொழில்நுட்ப கழகத்துல ஒரு தடவை 2 தடவை வருஷத்துக்கு 2-3 தடவை நீங்க வந்து நேர்ல வந்து மற்ற ஆசிரியர்களையும் சந்தித்து மாணவர்களையும் சந்தித்து அவர்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது 4 வருட படிப்பு. இந்த 4 வருடத்து டிகிரியும் மற்ற ஐஐடி டிகிரியுடைய ஈக்குவலன், அதனுடைய சமானமான டிகிரி. இப்போதைக்கு இந்த 2 ப்ரோக்ராம் தான் எனக்கு வந்து நுழைவுத் தேர்வு இல்லாமல் சேரக்கூடியது. இல்லைன்னா நீங்க எம்டெக் எம்எஸ்சி அதாவது உயர்கல்வி படிக்கணும், பிடெக் வேற ஏதாவது பல்கலைக்கழகங்கள்ல படிச்சுட்டு எம்டெக் ஐஐடியில சேரணும் அப்படின்னா அதற்கு கேட்டுன்னு சொல்லி தனியார் நுழைவுத் தேர்வுகள் உண்டு. ஸோ உங்களுக்கு ஐஐடியில நீங்க நிறைய சமயம் தடவை உள்ள வரலாம். நேரடியாக இளம் கலைஞராகவும் இளம் அறிவியல் துறையிலையோ இல்லை அதற்கு அடுத்த துறையிலையோ இல்லை ஆராய்ச்சியிலையோ வரலாம். அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வேணுங்கிற அவசியம் கிடையாது. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நம்ம செஷனோடைய எண்டுக்கும் வந்துட்டோம். ரொம்ப நேரம் குறைவு தான், பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபார் கனெக்டிங் ஃப்ரம் அப்ராட் அண்ட் இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசினதுக்கு. இவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா we will also get back sir. Thanks a lot. Thank you sir. Thanks a lot. கண்டிப்பா நீங்க எனக்கு அனுப்புங்க. Okay sir. Thank you sir. Thank you on behalf of School Education Department and Tamil Nadu Government Model Schools. Thank you very much for joining us today sir. Thank you. Thank you sir. Can I exit now? Yes sir. Yes sir. நம்ம கூட கலையரசன் இருக்கான், இன்னொரு அலும்னை. He will talk now. Yes ma'am, கலையரசன் join பண்ணிருக்கேன். கலையரசன் நீங்க பேசிடுங்க, ஒரு 5 minutes பேசுங்கம்மா. We have time for 5 minutes. Yes ma'am. 5:35 க்கு நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Okay. Thank you. I am audible ma'am? Okay. Hi guys, I am Kalayasu. You know my name. Okay. நான் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாடல் ஸ்கூல் எப்போ வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th முடிச்சுட்டு 12th ஒரு 1 month அப்புறம் தான் நான் மாடல் ஸ்கூலுக்கு வந்தேன். மாடல் ஸ்கூலுக்கு வந்த பிறகு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சரியா தெரியல. ஏன் நம்ம இங்க மாடல் ஸ்கூல் வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல இன்னொரு லைஃப் இன்னொரு பையனோட லைஃப் எப்போ, ஏன்னா நம்ம மாடல் ஸ்கூல்ல நம்மளால சர்வே பண்ண முடியல அப்படின்னா இன்னொருத்தர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படின்னும் போது நான் இங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் இது மாதிரியான அலுமினிஸ் எனக்கு அப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால என்னால அங்க மாடல் ஸ்கூல்ல சர்வே பண்ண முடிஞ்சது. அங்க இருக்கிறதுக்கும் அங்க படிக்கிறதுக்கும் எல்லாமே எனக்கு ஓவர் கம் பண்றதுக்காக நல்லா இருந்தது. அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அலுமினிஸ் மென்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது. எக்ஸாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்தது. எக்ஸாம் முடிஞ்சது, அடுத்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இருக்கு. ஸோ ஓகே, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் எழுதியாச்சு. லைக் ஜேஇஇ, ஐசிஏஆர், நீட், எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம எழுதிட்டோம். இப்போ எழுதிட்டு அடுத்து என்ன பண்றது? எக்ஸாம் எழுதிட்டா மட்டும் போதுமா? இப்போ காலேஜஸ் என்ன பண்றது? காலேஜ் கிடைச்சிருச்சு. காலேஜ்ல இப்போ ஐஐடி வந்துட்டோம். ஐஐடியில் நமக்கு யார் ஃபீ பே பண்ண போறா அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் எனக்குள்ள நிறைய இருந்தது. ஓகே, அதுக்குமே கேர் எடுத்து மாடல் ஸ்கூல் மெம்பர் செக்ரட்டரி சார்ல இருந்து எல்லா அலுமினிஸ் மென்டர்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஐஐடி படிக்கிறேன் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த இது கான்செப்ட் குள்ளே வந்த ஓகே நம்ம ஐஐடிக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இங்க வந்து என்னால ஃபர்ஸ்ட் டே நான் வரும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்ததுதான். ஏன்னா எனக்கு அதே மாதிரி இன்னொன்று நான் இங்க சொல்லணும் அப்படின்னா, என்னோட விழுப்புரம் கவர்மெண்ட் ஸ்கூல் விழுப்புரம் மாடல் ஸ்கூலோட டீச்சர்ஸ் எனக்கு கடைசி நான் ஐஐடிக்கு வர வரைக்குமே எனக்கு இன்னமும் இந்த நாள் வரைக்கும் கூட எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. தென் இப்போ நான் ஐஐடி வந்தப்போ நிறைய கஷ்டங்கள் எனக்குள்ள வந்தது. ஏன்னா நான் படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம். இங்க வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதுக்குள்ள நான் போகும்போது ஃபேக்கல்டிஸை போயிட்டு டைரக்டா மீட் பண்ணேன். ஃபேக்கல்டிஸை மீட் பண்ணும்போது தமிழ்ல வந்து எல்லா டிஏஸும் இருக்காங்க. டிஏ மீன்ஸ் டீச்சர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்டி கிட்டையும் அது மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ஃபேக்கல்டி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சார் நான்
வந்திருக்கேன், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட், எனக்கு எதுவுமே தெரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதே எனக்கு புரியல சார் அப்படின்னும் போது டிஏஎஸ் கொடுத்தாங்க. அடுத்து டீன் எல்லாம் வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெஜிஸ்டரும் அதே மாதிரி தான் டைரக்டா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால எனக்கு இப்போதைக்கு என்னால இங்க சர்வே பண்றதுக்கான எனக்கு சர்வே பண்ண முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் இயரே நான் ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ செகண்ட் இயர் அந்த ஜேர்னி போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வரணும், ஐஐடி வரணும், இல்ல லைக் நம்ம ஹையர் எஜுகேஷன்ல ஹையர் இன்ஸ்டிடியூஷன் போகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமா நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஷெடியூல் தேவை. ப்ராப்பர் ஷெடியூல்ல என்ன உங்களுக்கு முக்கியம் அதுலன்னா என்ன, இப்போ லைக் நீட் இல்ல ஜேஇ அப்படின்னு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா நீட்டுக்கு என்ன சிலபஸ், ஜேஇக்கு என்ன சிலபஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட் வேணும், நமக்கு டாபிக்ஸ் வேணும். அடுத்து நம்ம அந்த டைமிங்ஸ் வேணும், டைம் டேபிள்ல செட் பண்ற அந்த டைமிங்ஸ். ஏன்னா உனக்கு வந்து ஒருத்தர் டைம் செட் பண்ணி கொடுத்தாலாம் உனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா எனக்குமே அப்படிதான், ஒருத்தர் கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நான் தான் எனக்கானதை இந்த டைம் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்றத நான் பார்த்து நான் டைமை ஷெடியூல் பண்ணணும். அப்பதான் உனக்கு என்ன தேவைன்றதை நீ ஷெடியூல் போட்டு படிச்சாதான் உனக்குள்ள அந்த மைண்ட் செட்டே வரும். ஓகேவா? கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, நானும் சைதாப்பேட்டை மாடல் ஸ்கூல்ல அந்த லாஸ்ட் 1 மந்த் ஜேஇ கோச்சிங்காக அட்வான்ஸ் கோச்சிங்காக வரும்போது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிற மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன படிக்க போறோன்றது தெரியல, மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் நம்ம ஒழுங்கா பார்க்கணும், ஒழுங்கா படிக்கணும் அப்படின்ற போது சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷனை பார்த்து நாங்க 2-3 வாட்டி அதை போட்டு பார்த்து சொல்யூஷன் ஓகே நமக்கு இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஏன்னா எனக்கு எப்பயுமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எல்லாருக்கும் எடுத்த உடனே கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியாது இல்லையா, ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. அப்போ நான் 2-3 வாட்டி நான் அதை வந்து அதை கொஸ்டின்ஸ் இதோட சொல்யூஷனோட பார்த்து கொஸ்டின் சால்வ் பண்றேன் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ஓவர் கம் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் வந்து போர்டு எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், தென் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீங்க என்ன நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ போர்டு எக்ஸாமுக்கு எங்க வீட்டுல மார்க் எடுக்கணும், ஏதாவது நான் என்னோட இது பண்ணி நான் எங்கேயாவது வெளியில ஹையர் எஜுகேஷன்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு என்னோட டைம் படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 50 மார்க்ஸ். நான் இன்னைக்கு தமிழ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தமிழ்ல 50 மார்க் நான் படிச்சிடணும். இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டேன், மேக்ஸ் எடுத்துக்கிட்டேன், சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு 50 மார்க். அப்ப நான் இன்னைக்கு ஃபுல்லா 50 மார்க் படிச்சிடுறேன். திரும்ப நாளைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 50 மார்க் எனக்கு மைண்ட்ல இருக்கா அப்படின்றதான் பார்ப்பேன். இந்த 50 மார்க் எனக்கு இந்த 50 மார்க் நான் படிச்சேன், சாரி நான் 50 மார்க் எல்லாம் படிக்கல, உங்களோட கெப்பாசிட்டிக்கு சொல்றேன். நான் 50 மார்க் நான் படிச்சது வந்து 30 மார்க்குக்கு தான். ஒரு நாளைக்கு ஒரு 30 மார்க்குக்கு மட்டும் எனக்கு போதும். ஜுவாலஜி எடுத்துக்கிட்டேன்னா ஜுவாலஜில ஒரு 30 மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலயும் ஒரு 30 மார்க்குக்கு அது மாதிரி படிச்சுட்டும் போது எனக்கு என்ன, மறுநாள் நான் போகும்போது இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்து போர்டு எக்ஸாம்லயும் மார்க் எடுத்துட்டு இதுதான் என்னோட ஜேர்னி. இங்கிலீஷ்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. நம்ம இங்க வந்து பசங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் மூலயமாவே இங்கிலீஷ் நமக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்கான எல்லா இதுவுமே இருக்கு, சான்சஸுமே இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம டைம் இல்லை நம்ம கிட்ட, அடுத்தடுத்து நம்ம ஒர்க் இருக்கிறதுனால நம்ம இதை வைண்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கலை, நீங்க வந்து நம்ம ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் கிட்டக்க வரும்போது பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னொரு செஷன் பண்ண முடியுமா வெபினார்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி? ஷூர். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அலும்னை இந்த மாதிரி ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி கரக்பூர், ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்காங்க. என்ஐடி ட்ரிச்சியில மட்டும் 51 கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களை மாதிரி ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு இப்போ பெரிய நிறுவனங்கள்ல படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமை சேர்க்கிறாங்க நம்ம எல்லாருக்கும். இந்த மாதிரி இப்போ ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் 12th போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வெபினார் எடுப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ இதுல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்து மோட்டிவேட் ஆகி எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதினாலே போதும். அதுக்கு உங்களுடைய வகுப்புகள்ல நடக்கிற பாடங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து நாங்க அனுப்புறோம். அதையும் நீங்க வந்து என்ன சொல்றது, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு போயிட்டு இருக்க கிளாஸஸ்லயும் நல்லா படிங்க. தேங்க்யூ கலை ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். திரும்பவும் இன்னொரு இடத்துல சந்திப்போம் நம்ம, சரிங்களா? ஓகே. வசந்தகுமார் இருக்கீங்களா? ஓகே, he is left already. இருக்கீங்களா? சூப்பர். நீங்களும் இருக்கீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு வாட்டி நாங்க கூப்பிடும்போது கண்டிப்பா வாங்க. முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஈஸியா சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஃபேக்கல்ட்டி பேசுறதை விட உங்களை மாதிரி அலுமினை பேசும்போது தான் பசங்களுக்குமே வந்து ஈஸியரா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப நன்றிம்மா, நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணது. இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் வெபினார்ஸ் வச்சுட்டே இருப்போம். கரெக்டாக ஆன் டைம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்கூல்ஸ் தயவு செஞ்சு வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா வர ஃபேக்கல்ட்டி உங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு உங்களுடைய ஃபேஸ் எல்லாம் பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உமா, யூ கேன் குவிக்லி டேக் அட்டெண்டன்ஸ் இஃப் யூ வாண்ட், ஆர் நீங்கள் அப்புறம் கால் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சரி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot everybody. Thank you. So,